இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கரிகாலா, இவ்வளவு நாளா நான் உங்க குடும்பத்துக்கு பண்ண விஷயத்துக்கு நீ என்ன கொல்லணும்னு நினைச்சிருப்ப. இதோ இந்த அருவாள் எடுத்து என்னை வெட்டி கொன்று. இவ்வளவு நாளா புத்தி கெட்டு போய் என்னென்னமோ தப்பு பண்ணிட்டேன். நான் பண்ணதெல்லாம் தப்புதான். அதுக்கு பிராயச்சித்தமா அந்த அருவாள் எடுத்து என்னை வெட்டிரு. கரிகாலா, ஏன் அமைதியா இருக்க? எடுத்து என்னை வெட்டு. கண்மூடித்தனமா எப்ப பார்த்தாலும் என் பொண்ணை தொட்டு தாலி கட்டின மாப்பிள்ளைன்னு கூட பார்க்காம புத்தி பேதலிச்சு போய் அருளை கொல்லணும்னு ரவுடிகளை எல்லாம் அனுப்பி கேடுகட்ட வேலையெல்லாம் நான் செஞ்சேன். இதுக்கப்புறம் என்ன உயிரோட விடாத. நீ தயவு செஞ்சு என்ன கொன்று. அதான் நீ எனக்கு கொடுக்கிற தண்டனை. வரதா, ஏன் பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுற? மனுஷ வாழ்க்கையில எல்லாருமே தப்பு பண்ணதான் செய்வாங்க. அதுல கடைசி வரைக்கும் தப்பு மட்டுமே பண்றது ஒரு ரகம். ஒரு கட்டத்துக்கு மேல செஞ்ச தப்ப உணர்ந்து திரும்பி நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறவங்க இன்னொரு ரகம். எப்போ மனசார திருந்தி இவ்வளவு தூரம் பேசுறியோ அப்பவே நீ நல்லவனாயிட்ட. ஆமாப்பா, என் பையன் சொன்ன மாதிரி நீயே வந்து மனசு மாதிரி இவ்வளவு தூரம் பேசுறது எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாவும் ஆச்சரியமாவும் இருக்கு. நான் கும்பிடுற சாமி என்ன கைவிடலப்பா. குணசேகரா, என்ன இருந்தாலும் வரத உன் சம்மந்திப்பா, போய் கூட்டிட்டு வா. ஆமா சம்பந்தி. குணசேகரா, நீ போய் வரதனை உள்ள கூப்பிடு. பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் எந்த அப்பனும் நினைப்பாங்க. ஆனா நான் என் வரட்டு கௌரவத்தால உன் வாழ்க்கையில சீரழிக்க பார்த்தேன். என்னை மன்னிச்சிருமா மச்சான், என்ன மன்னிச்சிருங்க. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. கையா இப்பதான் என் மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் இறங்கி இருக்கு. சரி, நான் புறப்படுறேன். மாப்பிள்ள, கொஞ்சம் நில்லுங்க. உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொன்னா கேப்பீங்களா? சொல்லுங்க அத்தை. ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசு மாறி நல்லவரா வந்திருக்கீங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த வீட்லயே இருங்களேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாம எல்லாரும் குடும்பமா சந்தோஷமா இருக்கோம். அம்மா தான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்லங்க, கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு போலாமே. கிளம்பி போகும்போது நம்ம 2 பேரும் சேர்ந்தே போலாமே வீட்டுக்கு. ஆமாப்பா, அம்மா சொல்றதுதான் சரின்னு படுது. ப்ளீஸ் பா, நீங்களும் எங்க கூடயே இருந்துருங்களேன். என்ன வருதா, இங்க வேற இன்னும் ஏதாவது உனக்கு வருத்தம் இருக்கா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. அப்புறம் ஏன் தயங்குற? எல்லாரும் ஆசைப்படுற மாதிரி கொஞ்ச நாளைக்கு இங்கே இரு. நம்ம குடும்பத்துக்காக இதை கூட பண்ண மாட்டியா? சரி மச்சா, நான் இங்கே இருக்கேன். ஹலோ மேடம், நான் நந்தினி பேசுறேன். நீங்க இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா நேரா வச்சு எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சிடலாம். எதை பத்தி சொல்றீங்க? அதான் அருள் வானதி டிவோர்ஸ் விஷயத்தை பத்தி தான். நான் வீட்டுக்கு வர முடியாதுங்க. இல்ல மேடம், அவங்களுக்கு இங்க ஒரு சின்ன ப்ராப்ளம். நீங்க வீட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும். மேடம் ப்ளீஸ் யோசிக்காதீங்க. நீங்க வீட்டுக்கு வந்தாதான் ப்ராப்ளமை சரி பண்ண முடியும். ப்ளீஸ் மேடம். சரிங்க, நான் ஒரு 10 மணிக்கு உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். அந்த அட்வொகேட் ரேணுகாவை இன்னைக்கு வீட்டுக்கு வர சொல்லிட்டேன். வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் அந்த உண்மை தெரிய போகுது. உண்மை தெரிஞ்சதும் இதுதான் சாக்குன்னு அடுத்த செகண்டே நீங்க ஒரு பெரிய சண்டைய போட்டு உங்க பொண்ணு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க. ரொம்ப நாளா நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்னால ஒண்ணும் செய்ய முடியல. ஆனா இன்னைக்குதான் அதுக்கான சரியான நாள் வந்திருக்கு. முதல்ல என் பொண்ணை இந்த வீட்டுல இருந்து கூட்டிட்டு போறேன். அதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் என்ன பண்ண போறேன்னு மட்டும் இல்ல வீட்ல இருக்கிறவங்க யாரோ டைவர்ஸ் அப்ளை பண்ணிருந்தாங்க.
அதான் நேர்ல விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். மேடம், நீங்க ஏதோ தப்பான அட்ரஸுக்கு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீட்ல யாரும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணல. என்னம்மா? நீங்க யாரோட டைவர்ஸ பத்தி பேச வந்திருக்கீங்க? மேடம், மாமா சொல்ற மாதிரி நீங்க அட்ரஸ் மாறி வந்திருக்கீங்க. இங்க பக்கத்து வீட்ல கூட நந்தினின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க தான் கால் பண்ணி உங்களை வர சொல்லிருப்பாங்க. நீங்க தப்பா இங்க வந்துட்டீங்க. கொஞ்சம் போங்க மேடம். ஆமா மேடம், நீங்க இங்க பக்கத்துல இருக்கிறவங்கள தான் தேடி வந்திருக்கீங்க. ப்ளீஸ் மேடம், ப்ளீஸ். சாரி சார், நான் தான் அட்ரஸ டீடைலா செக் பண்ணாம மாறி வந்துட்டேன் போல இருக்கு. என்னால தான் தேவையில்லாத பிரச்சனை. வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் திடீர்னு வந்து சங்கடத்தை ஏற்படுத்திட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. இருங்க மேடம், எங்க வீடு தேடி வந்திருக்கீங்க. மறுபடியும் தப்பான அட்ரஸ்க்கு போயிடக்கூடாதுல. நான் உங்களுக்கு கைட் பண்றேன். வாங்க மாமா, நான் உங்களுக்கு வீடு காமிச்சிட்டு வந்துடுறேன். சரி. வாங்க மேடம். இந்த விஷயத்துல யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. இது என்னோட வாழ்க்கை. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத நான் தான் முடிவு பண்ணுவேன். அருள், வானதி, நீயும் உன் வாயால நீ எடுத்திருக்க முடிவை ஸ்ட்ராங்கா சொல்லிடு. மிஸ்டர் அருள், நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கவுன்சிலிங் வந்தப்பயே நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன். அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை அவங்களே பேசுவாங்க. நீங்க அவங்களுக்காக எதுவும் பேசணும்னு அவசியம் இல்ல. என்னம்மா வானதி, நீயே அமைதியாவே இருக்க? நீ உன்னை பத்தி மட்டும் யோசிச்சு சொல்லு. உன் மனசாட்சி என்ன சொல்லுதோ அத ஒளிவு மறைவு இல்லாம நேர்மையா சொல்லு. சொல்றேன் மேடம். சொல்லு, என்ன முடிவெடுத்திருக்க நீ? அவரு சொன்ன முடிவுதான் நான் சொல்ல போறதும். எனக்கு இவர் கூட வாழ விருப்பம் இல்லை. அதனால இந்த டைவர்ஸ்க்கு எனக்கு முழு சம்மதம் மேடம். ஏய் வானதி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இத நீயா பேசுற மாதிரி எனக்கு தெரியல. உன் மனசுல என்ன இருக்கோ அதை மட்டும் மேடம் கிட்ட மறைக்காம சொல்லு. நான் இதுக்கு முன்னாடி தான் ரொம்ப குழப்பத்துல இருந்தேன். ஆனா இப்ப நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். எங்க 2 பேருக்கும் சேர்ந்து வாழ பிடிக்கல. அதனால எங்க 2 பேருக்கும் டைவர்ஸ் கொடுத்துருங்க. ஏய் மேடம், அதான் வானதி சொல்லிட்டால. ப்ளீஸ் இதுக்கு மேலேயும் தள்ளி போடாம சீக்கிரமா எங்களுக்கு டைவர்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கி கொடுங்க. அதுக்கான வேலையை கொஞ்சம் உடனே ஆரம்பிங்க. வானதி, உன்கிட்ட ஃபைனலா கேக்குறேன், இது உனக்கு ஓகேவா? அருள் மாமா சொல்லிட்டாருல்ல, அவரோட முடிவு தான் என்னோட முடிவும். தயவு செஞ்சு எங்களுக்கு சீக்கிரமா டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க மேடம். உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன். வானதி,